வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் இந்த தொண்டையில் வரக்கூடிய புற்றுநோயை பற்றி. ஸோ இந்த புற்றுநோய் இருக்குன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன, அது எப்படி நம்ம இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். தொண்டையில் இருக்க புற்றுநோய்னா என்ன? ஸோ நம்ம முதலாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, தொண்டை அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த பகுதி மூக்கினோட பின்பகுதியிலேருந்து நம்ம வாய் வழியாக பார்க்குற அந்த பகுதிக்கு கீழே வரைக்கும், ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருந்து இங்கே வரைக்குமே அது டோட்டலாக வந்து தொண்டைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் வந்து மூக்குக்கு பின்னாடி இருக்கிறத நேசோஃபேரிங்ஸ்னும், வாய்க்கு பின்னாடி இருக்கிறத ஓரோஃபேரிங்ஸ்னும், அண்ட் அதே மாதிரி வாய்க்கு கீழே இருக்கிறது ஹைப்போஃபேரிங்ஸ்னும், அண்ட் இன்னொன்று நம்ம குரல் வளம் அதை வந்து லேரிங்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம அந்த மொத்தமாக வந்து இது எல்லாத்தையுமே எங்கே புற்றுநோய் வந்தாலும் அதை வந்து நம்ம காமனாக த்ரோட் கேன்சர் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் இதில் எங்கே புற்றுநோய் வருதுங்கிறது தகுந்த மாதிரி நம்மளுக்கு சிம்டம்ஸ் மாறும். எங்கே புற்றுநோய் வந்தாலும் அதுக்கு ஒரே சிம்டம்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம யூஸ்வலாக வந்து போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் குரல் வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே மாறி இருக்குது, அது சரியாக மாட்டேங்குது, நீங்கள் ஏதாவது மருந்து எடுத்தாலும் இல்லை வாய் கொப்பளிச்சாலோ இல்லை ஆவி பிடிச்சாலோ என்ன பண்ணாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகதை தவிர்த்து சரியாக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மூக்கில் நீங்கள் சளி சிந்தும் போதெல்லாம் கூடவே சேர்ந்து ரத்தம் வருது, இல்லை உங்களால் மூக்கில் வந்து மூச்சு விடுறதுக்கு ஒரு பக்கம் மட்டும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னால் அது வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் அது சரியாக மாட்டேங்குதுன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கணும். அது இல்லாமல் இப்போ தொண்டையில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கட்டி மாதிரி தெரியுது, இல்லை கழுத்தில் ஏதாவது கட்டி மாதிரி இருக்குது, ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு, அது போக மாட்டேங்குது, அப்படியே பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னாலும் நம்ம போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கும். அது இல்லாமல் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுல முழுங்கிறதுக்கு நம்மளுக்கு எதாவது சிரமம் ஏற்பட்டாலும் அது வந்து கொஞ்ச நாள் ஆகியும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போய் டாக்டரை பார்க்குறது ரொம்ப அவசியம். ஸோ நம்மளுக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை வந்தாலும் சரி, குரல் மாற்றங்கள் வந்தாலும் சரி, முழுங்கிறதுல பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை வாயில் எச்ச துப்பும் போதோ இல்லை மூக்கில் சளியில் ரத்தம் கலந்து வந்தாலும், இல்லை வாயில் ஏதாவது கட்டியோ இல்லை கழுத்தில் ஏதாவது கட்டி எதுவுமே வந்து ஒரு 10 நாள் 2 வாரத்துக்கு மேலே அப்படியே இருக்குது, சரியாக மாட்டேங்குது அப்படின்னா இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். கண்டிப்பாக நம்ம போய் டாக்டரை பார்க்குறது ரொம்பவே அவசியம். இன்னொன்று, இந்த கேன்சருங்கிறது யாருக்கு வேணால் வரலாமா, இல்லை யாருக்கெல்லாம் இது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த தொண்டையில் வரக்கூடிய கேன்சர்ஸ்க்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது இல்லாமல் ஆல்கஹால் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இது தொண்டையில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் இந்த வாயில் நம்ம புகையில போட்டு மெல்றது, இல்லை எந்நேரமும் வெத்தலை பாக்கு போட்டு மெல்றது, இது எல்லாமே வந்து தொண்டையில் கேன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துது. இது இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் ஒரு வைரஸ், ஹெச்பிவி வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸுங்கிறது நம்மளுக்கு நார்மலாக வந்து பல பேர் நம்ம அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கலாம். அது வந்து வேறு எதுவுமே பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து எந்த சிம்டம்ஸுமே இருந்திருக்காது. மோஸ்ட்லி இந்த வார்ட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஏதாவது சின்ன ஏதாவது ஒரு சின்னதாக பினைன் லீஷன்ஸ் மாதிரி வரும், அது ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். பட் அதில் ஒரு சில டைப் ஆஃப் இந்த வைரஸ் மட்டும் தொண்டையில் புற்றுநோயை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு அந்த வைரஸ் வந்து உடம்புலேருந்து கிளியர் ஆகாமல் அப்படியே இருந்து அது புற்றுநோயை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னும் சயின்டிஸ்ட் பல பேர் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதுக்கான பதில் நம்மளுக்கு இன்னும் தெரியல. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புற்றுநோய் அப்படிங்கிறது நம்ம பயப்படுறதுக்கு இல்லை, அதை நம்ம ஏர்லியராகவே டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா பல நேரங்களில் அதை நம்ம முழுசாகவே குணப்படுத்திட முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம ஒரு ஜஸ்ட்டு பேசிக்காக ஒரு எண்டோஸ்கோப்பி எக்ஸாமினேஷன் பண்ணி நிஜமானுமே இந்த மாதிரி எதாவது கட்டி இருக்கா, எங்கே இருக்குது, எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை பெட் ஸ்கேன் அந்த மாதிரி பண்ணி அது எங்கே இருக்குது எப்படின்னு பார்த்து அதை வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாகவே நம்மளால் அதை குணப்படுத்த முடியும். தேங்க்யூ.